ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. சிந்துவுமே கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அப்பாவுமே பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பான்னு கூப்பிடவும் அவங்களுடைய அப்பாவுமே பார்த்துட்டு அங்கிருந்து வேகமாகவும் போகவும் உடனே சிந்துவுமே அப்பா நான் ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா, அதுவும் இல்லாமல் ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் பெரிய பிரச்சனை இருக்கு. இங்க பைரவிக்கு ஆறுமுகத்தை கொஞ்சம் கூட பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாமல் இங்க பைரவி வந்து ஆறுமுகத்துக்கும் எனக்கும் டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட கேட்டது போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு உங்களுக்குமே ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஆனால் உங்களுக்குமே ஃபோன் போகாததுனால இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே இங்கே சிந்துவனுடைய அப்பாவுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. உடனே சிந்து என்ன சொல்கிற சிந்து, இங்கே ரெண்டு பொண்ணுங்களுடைய வாழ்க்கையுமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னபூர்ணி வீட்டில் நான் கொடுத்தேன். ஆனால் ரெண்டு பொண்ணுங்களுடைய வாழ்க்கையுமே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் உருகிக்கிட்டு இருக்கேன். இப்போ பைரவிக்குமே இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என்னால் மனசே தாங்க முடியல. இதுக்கெல்லாம் காரணமே உன்னால தான். நீ இப்படி ஒரு பொய்யை சொல்லி அங்கே சிவாவை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஆனால் நீ பொய் சொல்லி அந்த சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு துரோகத்தை நீ பண்ணிட்ட. அதுவும் இல்லாமல் இப்போ வரைக்குமே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா அது நீ மட்டும்தான். இருந்தாலையும் இதில் நானுமே தப்பு பண்ணியிருக்கேன். இங்கே பைரவி கிட்ட எந்த ஒரு விஷயமும் கேட்காம நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் ஆறுமுகம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பர்சன். ஆனால் ஏன் இப்படி பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரியுமே அவங்க அப்பா சொல்லவும் உடனே சிந்துவுமே அப்பா இங்க பைரவிக்கு தான் ஆறுமுகத்தை பிடிக்கல, ஆனா ஆறுமுகம் மச்சானுக்கு இங்க பைரவியை ரொம்பவே பிடிக்கும். அது இல்லாம ஆறுமுகம் மச்சான் ரொம்பவே வருத்தமாகவும் மனசு உடைஞ்சு போய் உக்காந்துட்டு இருக்காங்க. பைரவி மேல உயிரே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பைரவி ஆறுமுகம் மச்சான் மனசை புரிஞ்சிக்காம இங்க எனக்கும் ஆறுமுகத்துக்கும் டிவோர்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே விடாப்புடியா அன்னபூர்ணியாத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் எப்படியாவது இங்க பைரவி கிட்ட சொல்லி இங்கே ஆறுமுகம் மச்சான் கூட சேர்ந்து வாழ சொல்லணும். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் பைரவி கேட்பாப்பா. அப்பா நீங்கள் ப்ளீஸ்ப்பா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே சொல்லிடுவோம். உடனே அவங்க அப்பாவுமே சிந்து இதுக்கெல்லாம் காரணமான உன்னை நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. என்ன இருந்தாலும் நீ என்னுடைய பொண்ணு ஆகிட்ட, உன்னோட வாழ்க்கையுமே இப்படி ஆயிடுச்சு. பைரவியெல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இப்போ அவளோட வாழ்க்கையுமே இப்படி இருக்கிறத நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே சொல்கிறாங்க. உடனே சிந்துவுமே அப்பா அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே அவங்களுடைய அப்பாவுமே சிந்து நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டு உங்கள் அம்மா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குற. ஆனால் இந்த விஷயத்த நினச்சி உங்கள் அம்மா மனசு உடைஞ்சு போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் நீ வேற நல்லா இருக்கேன்னு வேற கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பிருந்து உடனே பைரவி மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி வீட்டுக்குமே போகிறாங்க அவங்க அப்பாவும். உடனே சிந்துவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் சிந்துக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க சிவாவுமே. அதை தெரிஞ்சுக்கிட்ட இங்கே மகாவும் அதை கொண்டு போயிட்டு எங்கள் அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அன்னபூர்ணி இதை கேட்டதுமே பயங்கர கோபமாகவும் மகா என்ன சொல்கிற, எங்கள் சிவா என்னை கேட்காம எனக்கு தெரியாமல் சிவா இங்கே சிந்துக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டானா, இதுக்கு மேலேயுமே நம்ம இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே சிந்துக்கிட்ட போயிட்டு அந்த நகையை எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்த கையோட மகாவுமே அங்கே சிவா கிட்ட போயிட்டு மூஞ்சிலே விசிறடிக்கிறாங்க. சிவாவுமே இதை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே ரொம்பவே திணறி நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மகாவும் சிவா நீ இத்தனை நாளாக பண்ணிட்டு இருந்தது நீ எப்படியே போட்டோம், ஆனால் இதுக்கு மேலே நீ அன்னபூர்ணி அக்கா என்ன சொல்கிறாங்களோ நீ அதை தான் செஞ்சே ஆகணும். சிந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். சிந்து பண்ண தப்புனால எங்கள் அன்னபூர்ணி அக்கா மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அந்த ஒரு கஷ்டத்தை அன்னபூர்ணிக்கு நீ கொடுக்கணுமா? நீ சிந்து கூட சேர்ந்து நீ வாழவே கூடாது. அதுவும் இல்லாமல் சிந்துக்கு உனக்கும் கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் ஆக போகுது. இந்த 2 மாதத்துக்குள்ள உங்களுக்கு டிவோர்ஸ் ஆன கையோட இங்கே சுவாத்திக்கும் உனக்கு தான் கல்யாணம் நடக்கும். ஆனால் சிந்துவை நீ மனசில் வச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே சொல்லிடுவாங்க. இதெல்லாம் கேட்ட சிவாக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சிந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ஆசைப்பட்டதெல்லாமே நான் வாங்கி கொடுத்தேன். ஆனா சிந்து இப்போ வரைக்குமே நான் எந்த சந்தோஷமும் சிந்துக்காக கொடுக்கல. ஆனா சிந்து வந்து எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா. ஆனா சிந்துக்கு நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கல, சிந்துக்கு நான் நல்ல ஒரு புருஷனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவாக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இங்க பைரவியுமே வெளியே உக்காந்துக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பாவுமே வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பாவை பார்த்ததும் பைரவி ரொம்பவே அழுகலையா வந்துடுது. ரொம்பவே கஷ்டத்தோடையும் அவங்க அப்பாவை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவோம். அப்பா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்க கஷ்டப்படுறதெல்லாம் இது பார்த்துக்கிட்டு நீங்க அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியல. ஆனால் நீங்க இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த வயசுலையும் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான் புரியுதுப்பா. ஏன்னா உங்ககிட்ட இருந்தபோது எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வளர்த்தீங்க. ஆனால் இங்கே வந்த பின்னாடி தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான் புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து பயங்கரமாக அழவும்.
உடனே இங்கே அவங்க அப்பாவுமே இதை கேட்ட உடனே பைரவி உன்னோட விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன் பைரவி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே, ஏன் என்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்ச? அதுவும் இல்லாமல் ஆறுமுகம் மச்சான் உன்னை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு, அதுவும் இல்லாமல் இங்கே அன்னபூர்ணிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருப்பாரு. மற்றபடி எந்த ஒரு நோக்கத்திலுமே அவர் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்க மாட்டார். ஆறுமுகம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பர்சன், அதுவும் இல்லாமல் நல்லவரை வந்து நீ இப்படி காயப்படுத்தக்கூடாது, அதுவும் இல்லாமல் அவர் எந்த ஒரு தப்பும் அறியாத ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லவும் உடனே எங்கள் பைரவியுமே அப்பா இல்லைப்பா அவரு என்ன ரொம்பவே சந்தேகப்படுறாரு, இங்கே சஞ்சய் கூட சேர்த்து வச்சு என்ன தப்பா பேசினாரு, அதுவும் இல்லாமல் அவர் எப்பவுமே எனக்கு நம்பிக்கையாக இருந்ததே கிடையாது, நான் சொன்னதை எப்பவுமே அவர் காப்பாற்றுனதுமே கிடையாது. அதனாலதப்பா என்னால் இங்கே சகிச்சுக்கிட்டோ இல்லை எல்லாரையுமே இது புரிஞ்சுக்கிட்டோ என்னால் வாழ முடியாது. இன்னும் 6 மந்த்துக்குள்ளே எனக்கு வந்து ஒரு ஜாப்புமே கிடைக்க போகுது, நான் என்னுடைய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னை நினச்சி எதுவுமே வருத்தப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் அவங்க அப்பாவுமே அங்கே பைரவி கிட்ட நீ என்ன வேணால் பண்ணு பைரவி, ஆனால் இங்கே ஆறுமுகம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பர்சன், அந்த ஒரு மனசை நீ புரிஞ்சுக்காம இப்படிலாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு பைரவி, நீ கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு இதில் முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரியுமே அங்கே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவங்க அப்பா. உடனே இதை கேட்ட பைரவியுமே கொஞ்சம் வருத்தத்தோடு அங்கே உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க. எங்கள் அப்பாவுமே இங்கே ஆறுமுகத்தை நல்ல பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க, எங்கள் சிந்துவும் அதே ஒரு விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சஞ்சய் என்னதான் தப்பு பண்ணியிருப்பாரு, அந்த தப்பை நம்ம கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும். இங்கே என்னதான் இருந்தாலையும் ஆறுமுகமே என் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னுடைய பேச்சை மீறி அவர் என் கழுத்தில் தாலி கட்டினதே மிகப்பெரிய ஒரு துரோகம் தான் நினைக்கிறேன். அதனால இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது. அன்னபூர்ணி அத்தைக்காக தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து வேலைக்கு போயிடுவேன், ஆறுமுகத்துக்கும் எனக்கும் டிவோர்ஸ் கிடைச்ச கையோட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவியுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே மகாவுமே அங்கே சிந்துவை நினச்சிக்கிட்டு ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க. இங்கே சிவா வந்து சிந்துக்கு தங்க நகை வாங்க கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கான். நம்ம இப்படியே விட்டோம்னா கண்டிப்பா சிவா வந்து சிந்து கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவான். அது இல்லாம இப்பெல்லாம் அன்னபூர்ணியக்காகவே அவன் எதிர்த்து பேசுறான். இப்ப நம்மளுடைய பேச்செல்லாம் கேட்கவே மாட்டான். அப்பனா நம்ம சிந்துவை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இங்க எஸ்ஐக்குமே கால் பண்ணுறாங்க. எஸ்ஐக்கு கால் பண்ணதும் எஸ்ஐக்குமே அட்டன் பண்ணிட்டு அக்கா சொல்லுங்கக்கா, ரொம்ப நாள் கழித்து கால் பண்ணியிருக்கீங்க, தம்பி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கூட ஒரு கால் கூட பண்ணி கேட்காம என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இங்கே மகாவுமே எஸ்ஐக்கு நானே இங்கே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நானே கஷ்டத்தில் இருந்தா நீ வேற உனக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்குள்ளே இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே சிந்துவை வந்து சிவா வந்து மெடிக்கல் கேம்புக்காக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரே ரூமில் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் பார்க்குற மாதிரி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம அந்த கோயில் நகையை திருநதே சிந்துவை இந்த வீட்டு விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு தான். ஆனால் இந்த வீட்டில் இருந்து அவளை துரத்தவும் முடியல. இந்த விஷயம் அங்கே அன்னபூர்ணிக்கு தெரிஞ்சு நம்மளை வீட்டை விட்டுமே துரத்திட்டாங்க. இப்போ நம்ம இப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக சிவா வந்து சிந்து கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவான். நம்ம இப்படியெல்லாம் விடக்கூடாது. கண்டிப்பாக நீ அந்த சிந்துவை எப்படியாவது போட்டு தள்ளி ஆகணும். நீ அவளை எப்படியாவது நீ கொலை பண்ணிட்டுனா இங்கே எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். எந்த காலமும் இங்கே சிந்துவை வந்து வீட்டை விட்டு நம்ம துரத்தவே முடியாது. அதுவும் இல்லாமல் அவளை துரத்துனாலையுமே சிந்துவை வந்து சிவா விட்டே தரமாட்டான். சிந்து கூட தான் நான் சேர்ந்து வாழவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னாலுமே சொல்லுவான். நம்ம இப்படியே விடக்கூடாது எசக்கி அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே சொல்லவும் உடனே இதை கேட்ட எசக்கியும் அக்கா எப்போ எந்த நேரத்தில் அவளை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் அவளை கண்டிப்பாக போட்டு தள்ளுவேன். என்ன அவள் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போக வச்சிருக்கா, அவளை நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்களே எனக்கு கால் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக்கா அவளை நான் போட்டு தள்ளாமல் விட மாட்டேன். அங்கே அந்த வீட்டில் அவள் இருக்கக்கூடாது. என்னுடைய பகையும் தீரணும், அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஆசையும் நிறைவேறணும். நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் செய்கிறேன்க்கா. நீங்கள் என்னை வெளியே கொண்டு வந்தால் மட்டும் போதும். ஏன்னா சிந்துவை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனேன்னா கண்டிப்பா என்ன வெளியே விடவே மாட்டாங்க. அதனால நீங்க முன்னெச்சரிக்கை எனக்கு முன்ஜாமீன் வாங்கி நீங்க வச்சிடணும். வச்சுட்ட பிறகு எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா சிந்துவை நான் போட்டு தள்ளிடுவேன். நல்ல நேரம் பார்த்து அவள் கோயிலுக்கு போற டைம்ல அவளை கடத்தி நான் ஏதோ ஒன்று அவளை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எசக்கியுமே சொல்லுவாங்க. உடனே இங்க மகாவுமே எசக்கி நீ இப்பவே இன்னைக்கு அவளை கொலை பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நீ பண்ணி வச்சுடு. ஏன்னா நான் இப்போவே வக்கீல்கிட்ட பேசிட்டுறேன். உனக்கு முன்னெச்சரிக்கையாக முன்ஜாமீனும் வாங்கி வச்சிடுறேன். நீ எதுக்குமே கவலைப்படாத. முன்ன மாதிரி நான் உன்னை ஜெயிலெல்லாம் விட்டு வைக்க மாட்டேன். இதுக்கப்புறம்
நான் கண்டிப்பாக நீ அவளை போட்ட பிறகு முன்ஜாமீன் வாங்கிட்டு நீ ஒரு 2 நாள் தலைமுறைவே இருந்தனா போதும், உனக்கு நான் விடுதலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இதை கேட்ட எசக்கியும் சரிங்கக்கா நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையுமே கட் பண்ணிடுறாங்க. உடனே இங்கே எசக்கியுமே அதுக்கு இங்கே சிந்துவை நம்ம போட்டு தள்ளியே ஆகணும், அவளை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெறியில் அங்கேருந்து அவங்க வந்து ஒரு ரூமில் வந்து புக் பண்ணி தங்கியிருப்பாங்க. அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸையுமே கூட்டுக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து எசக்கியுமே கிளம்பிடுறாங்க. இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மகாவுமே இங்கே சிந்து மேலே இருக்கிற கோவத்தினால அங்கே எசக்கியை போட்டு தலையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மகாவுமே வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட அக்கா இதுக்கு மேலே நம்ம சிந்துவை இந்த வீட்டுக்குள்ளே விட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க விட மாட்டான் சிவா, கண்டிப்பாக இங்கே சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு உங்களவே இப்போ எதிர்த்து பேசுகிறவன் கண்டிப்பாக அவன் சிந்துவை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவான். அவன் பேச்சை நம்ம நம்பவே கூடாது. அவனை அவன் மனசு மாறுன்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியாது. கூடிய சீக்கிரம் சிந்துவை அந்த வீட்டை விட்டு நம்ம துரத்தோம். இன்னும் 2 மாதத்துக்குள்ளே அவங்க 2 பேருக்குமே இது இயரிங்குமே வருது. அந்த ஒரு விஷயத்தில் அந்த கோர்ட்டில் வந்து கண்டிப்பாக இங்கே சிவா என்ன சொல்கிறானோ அந்த ஒரு முடிவில் தான் இருக்கிறது. நீங்கள் சிவா கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே சொல்லுவாங்க. இதை கேட்ட அங்கே அன்னபூர்ணியுமே மகா நீ எதுக்குமே கவலைப்படாத, சிவா வந்து ஏதோ என்னை எதிர்த்து பேசினாலேயுமே நான் சொல்கிறத அவன் கண்டிப்பாக கேட்பான். என்னதான் இருந்தாலையும் இந்த ஒரு விஷயத்துல அவன் என்னை கேட்காம இருந்தாலையும் கோர்ட்ல இங்க எனக்கும் சிந்துக்கும் எந்த ஒரு உறவும் இருக்கக்கூடாது, இதை இத்தோட முடிச்சிடுங்க, அதுவும் இல்லாமல் எனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்ல தான் போகிறான். நான் அதை கேட்டு நிற்க தான் போகிறேன். சிந்து வந்து அங்கே அசிங்கப்பட தான் போகிறா. என்னதான் இங்கே சிந்து வந்து இங்கே சிவா மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாலையும் அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக சிவா காப்பாற்றவே மாட்டான். அதுவும் இல்லாமல் நான் சொன்னதை இங்கே சிவா செய்யலைன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே மகா கிட்ட சொல்லவும் இதை கேட்ட அங்கே மகாவுமே அக்கா என்னக்கா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு நீங்கள் எல்லாமே ஒரு வழிகாட்டியே இருந்தவங்க, நீங்கள் போய் இப்படியெல்லாம் பேசலாமா, நீங்கள் சொன்ன பேச்சை கண்டிப்பாக இங்கே சிவா கேட்பாங்க, நீங்கள் ஒரு டைம் இங்கே சிவா கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே ஆறுமுகமுமே கொல்லபுரத்துக்கு போயிருக்காங்க. ஏன்னா இங்கே கரும்பு வந்து நடவை பண்ணியிருப்பாங்க, அது வந்து நல்லா விளைச்சலாக இருக்கா, நல்லா இது துளிர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அங்கே கொல்லபுரத்துக்குமே போயிருப்பாங்க. அந்த 100 ஏக்கர்லேயுமே நல்லபடியாக அந்த கரும்பு விதை வந்து மேலுக்கு வந்துட்டு இருக்கு. அந்த இலையை பார்த்ததுமே 100 ஏக்கருமே அப்படியே பச்சைன்னு இருக்கவும் இதை பார்த்த ஆறுமுகத்துக்கு ரொம்பவே சந்தோஷம். அதை பார்த்ததுமே இங்கே பைரவி வந்து எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலுமே அதை தெரிஞ்சு தான் இறங்குவா, அதுவும் இல்லாமல் அதை வந்து சாதிச்சு காட்டுவா அப்படின்றது இதிலே நல்லாவே தெரியுது. ஆனால் பைரவி என்னை விட்டு கண்டிப்பாக பிரிஞ்சு போகக்கூடாது, இந்த சவாலில் நான் தோத்தாலையும் பரவாயில்ல, ஆனால் பைரவியை நான் எப்போவுமே என்னை விட்டு பிரிஞ்சு போக நான் விட மாட்டேன். என்னதான் என் மேலே அவள் என் மேலே அவள் அவ்வளோ கோபமாக இருந்தாலையும் என் மேலே அவ்வளோ சந்தேகமாக இருந்தாலையும் நான் அவளை என்றைக்குமே தப்பாகவும் நினச்சதே இல்லை, இப்போ வரைக்கும் அவளை சந்தேகம் பட்டதில்லை. ஆனால் இது எதுவுமே புரிஞ்சிக்காமல் எங்கள் பைரவி தான் அந்த சஞ்சய் பையில நம்பிக்கிட்டு சஞ்சய் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு என்னை ரொம்பவே தப்பாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கா. அந்த தப்பை ஃபஸ்ட்டு அவள் மனசுலேருந்து நம்ம தூக்கி ஏறணும். அதுக்காக இங்கே சஞ்சய் என்ன தப்பு பண்ணியிருக்கானோ அந்த விஷயத்த நம்ம வெட்ட வெளிச்சமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் நினச்சிக்கிட்டு இருக்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எசக்கியுமே அங்கே சிந்துவை போட்டு தள்ளுறதுக்காக எல்லா டூல்ஸுமே ரெடி பண்ணிவிட்டு அங்கே வழக்கமாக வர கோயில் ஆனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சிந்துவுமே நம்ம சாமிக்கிட்ட போயிட்டு வரணும், நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்னபுண்ணியத்தை வர நம்ம மேலே கோபமாக இருக்காங்க. இதெல்லாம் போகணுன்னா எனக்கு நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே வீட்டில் இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே மகாவுமே சிந்து வெளியே போகிறத பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே அங்கே நம்ம எசக்கிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியே ஆகணும். இங்கே கோயிலுக்கு போகிற விஷயத்த நம்ம சொன்னாதான் எசக்கி கண்டிப்பாக அந்த விஷயத்த நல்லபடியாக முடிச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகாவுமே எசக்கி கால் பண்ணி எசக்கி வீட்டிலேருந்து இங்கே சிந்து கிளம்பிட்டா, அங்கே எல்லாமே ஓகே தானே, நீ நல்லபடியாக யாருக்குமே தெரியாமல் சிந்துவை வந்து இது போட்டு தள்ளிட்டு நீ அங்கேருந்து கிளம்பிடு, அதுவும் இல்லாமல் நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எசக்கியுமே அக்கா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லா விஷயத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அதுவும் இல்லாமல் எனக்குமே இந்த விஷயத்தில் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அதை எல்லாமே நான் பார்த்துக்கிறேங்க்கா, நீங்கள் ஃபோனை வைங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எசகியுமே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவாவுமே
கோயிலுக்குமே போயிட்டு இங்கே சிந்து கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. சிவா வந்து ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கலாக ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கால் வருது. உடனே அர்ஜென்ட்டாகவும் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. உடனே இங்கே சிவாவை பார்த்த எங்கள் அன்னபூர்ணியும் சிவாவை கூப்பிடுறாங்க. சிவாவை கூப்பிட்டு, சிவா நீ என்னுடைய பேச்சை இப்போ தட்டி கழிக்கிற, அதுவும் இல்லாமல் நான் சொல்கிறத நீ எப்போவுமே கேட்கவும் மாட்டுற, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சிவா, அதுவும் இல்லாமல் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவா நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே சுவாதி வந்து உனக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பர்சன், அதுவும் இல்லாமல் சுவாதி நல்லாவே படிச்சிருக்கா, அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஹாஸ்பிட்டல்லே அவள் ஒரு வேலையை நீ போட்டு கொடுத்துட்டா உங்ககிட்டே நீ சொல்கிறது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பா. நீ கூடிய சீக்கிரம் அந்த 2 மாதத்துக்குள்ளே நீ இங்கே சிந்துவை மறக்கிற, இங்கே சுவாத்தியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற. நான் சொன்னதை நீ தட்டி கழிச்சுனா கண்டிப்பாக என்ன நீ உயிரோடியாக பார்க்க முடியாது. உனக்கு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லவும், உடனே இங்கே சிவாவுமே பிரேமா நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதுவும் இல்லாமல் நீங்கள் என்றைக்குமே நான் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நினச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக அது கிடையாது. நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தீங்கன்னா சிந்து கூட என்ன சேர்த்து வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் சிந்துவை கஷ்டப்படுத்திக்கிட்டு நீங்கள் என்ன சிந்து கூட சேர்ந்து வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் முன்னாடியே எனக்கு சிந்துவை சுத்தமாக பிடிக்காது, அந்த டைமில் நீங்கள் என்ன சிந்துவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க, அதனால எங்கள் சிந்து கழுத்தில் நான் தாலி கட்டினேன். இப்போ நீங்கள் சிந்துவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு சிந்துவை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ சுவாத்தியை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு எனக்கு மண்டையை வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களை நான் மிகப்பெரிய ஒரு மரியாதையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ வரைக்குமே நான் மரியாதை வச்சுட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா என்னுடைய மனசை நீங்கள் புண்படுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் வந்து சிந்துவை டிவோர்ஸ் பண்ணனா சிந்துக்கு பண்ணுற மிகப்பெரிய ஒரு துரோகமாயிடும். அதுவும் இல்லாமல் சிந்து பண்ணத்துக்கும் நான் பண்ணத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போயிடும். இப்போ சிந்து வந்து ஏதோ எதர்ச்சியாக என்னை பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அப்படி ஒரு பொய்யை சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் நீங்கள் சிந்துவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க. ஆனால் அதையுமே நான் செஞ்சேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறதுமே சிந்துவை விட நீங்கள் தப்பு பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது பெரியம்மா. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக உட்காந்து யோசிச்சு பாருங்க. சிந்து வந்து ஏதோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்கா. ஆனா அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நினைச்சு சிந்துவை ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க சிந்துக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிறது நடக்கணும், அது நடக்கலனா நீங்க உங்களுடைய உயிரை விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஆனா நான் நினைக்கிறது என்னைக்குமே நடந்ததே கிடையாது. என்னுடைய டிசிஷனும் நான் எடுக்கிற ஒரு முடிவுமே நீங்களே எடுத்து பண்ணிட்டுறீங்க. ஆனால் எனக்கு எத்தனையோ நாளாக எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்திருக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலையும் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நீங்கள் சொல்கிறத எந்த ஒரு விஷயமும் தட்டாமல் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால மட்டுமே நீங்கள் சிந்துவை டிவோர்ஸ் பண்ண சொன்னால் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை தவிர நீங்கள் என்ன கேட்டாலுமே அந்த விஷயத்த நான் பண்ணுவேனே தவிர கண்டிப்பாக நான் தூக்கத்திலே இருந்தாலையும் இங்கே சிந்துவை டிவோர்ஸ் பண்ண நினைக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட அன்னபூர்ணிக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது. சிவா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்னுடைய நல்லதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேங்கப்பா, என்னை எதிர்த்து பேசுகிறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீ என்னுடைய பேச்சு கேட்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இப்போதைக்கு நீ இப்போ வரைக்குமே சந்தோஷமாக கிடையாது, அதனால தான் நான் இப்படியெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணி சொல்லவும் உடனே சிவாவுமே அது பெரியம்மா நான் இப்போ சந்தோஷமாக தான் இருக்கேன், என்னதான் இருந்தாலையும் நான் முன்னாடி சந்தோஷமாக கிடையாது. அது இல்லாமல் இங்கே ஸ்னேகா அவ்வளோ பெரிய கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிரூபிச்சது இங்கே சிந்து மட்டும்தான். அதுவும் இல்லாமல் சிந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணலைன்னா நான் ஸ்னேகாவை நம்பி ஒரு மோசம் போயிருப்பேன். ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணியிருந்தாதான் நான் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க மாட்டேன். இப்போ நான் சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இப்போ நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவா சொல்லவும் உடனே அன்னபூர்ணியுமே சிவா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குப்பா, நீ இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்காதப்பா, நீ சிந்துவை கல்யாணம் பண்ணதுலேருந்து நீ சந்தோஷமாகவே கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சிந்துவால் தான் இப்போ இங்கே இருக்கிற ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு சிந்து வந்து பொய் சொல்லாமல் இருந்ததுனா இங்கே பைரவோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், உன்னோட வாழ்க்கையுமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் நீ இப்போ சிந்து அவ்வளோ பெரிய பொய் சொன்னதுனால தான் இப்போ எல்லாருமே இப்படி ஆளுக்கு ஒரு திசையில் இப்படி கஷ்டப்பட்டு
கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் பைரவி இப்படி ஒரு முடிவு எடுத்தது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா மனசே உடைஞ்சு போவாங்க. ஏன்னா ஏற்கனவே சிந்து பண்ண தப்பவே நினச்சிக்கிட்டு அவங்க அந்த ஒரு விஷயத்துலேருந்தே வெளியே வராமல் இருக்காங்க. இப்போ இங்கே பைரவியுமே ஆறுமுகத்துக்கிட்ட டிவோர்ஸ் கேட்குற விஷயத்த வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னோன்னா அவங்க மனசு உடைஞ்சி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் காரணமான சிந்துவை இந்த வீட்டில் விட சொல்கிறியா? அது எப்போதுமே நடக்காது. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நடக்காது. அதுவும் இல்லாமல் நான் சொல்கிற பேச்சை நீ கேட்காம இருந்தனா நீ என்ன உயிரோடையே பார்க்க முடியாது. நான் யாருமே கேட்கலன்னா நான் உயிரோடு இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? அதுக்கு நான் போயே சேர்ந்தது மேலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணி சொல்லவும் உடனே இங்கே சிவாவுமே அது பிரேமா நீங்கள் ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுக்கிறீங்க. என்னதான் இருந்தாலையும் இங்கே இவ்வளோதான் பெரிய தப்பு பண்ணியிருந்தாலையும் அங்கே சிந்துவை நீங்கள் இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. இத்தனை வருஷமாக நீங்கள் அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலையும் இப்போ வரைக்குமே அவள் உங்கள் மேலே மரியாதையும் அக்கறையும் வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளை போய் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணணும், அவளுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் சிந்துவை பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. நீங்கள் என்னை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க, நீங்கள் என்னை பற்றி கூட யோசிக்கலன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. நான் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கல. நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் சொல்கிறது, நீங்கள் யோசிக்கிறது நான் வந்து அந்த விஷயத்த கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னவோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால நீங்கள் என்ன எதுவுமே சொல்லாதீங்க. அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் சுவாத்தியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, சிந்துவை தான் கடைசி வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே ஆறுமுகமும் வீட்டுக்கு கொல்லபுரத்தை பார்த்துட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. ஒரு சைடு இங்கே சிந்துவுமே கோயிலுக்கு போயிருப்பாங்க. அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிந்துவை வந்து கொலை பண்ணுறதுக்காக எசகியுமே. உடனே சிந்துவுமே அங்கே கோயிலுக்குள்ளே போகவும் அவங்களுடைய ஃப்ரெண்டெல்லாம் சிந்து கையெல்லாம் பிடிச்சிட்டுறாங்க. உடனே எசகியுமே முன்னாடி வரவும் இங்கே சிந்துவுமே எசகியை பார்த்துடுறாங்க. எசகி என்ன பண்ணுற, எசகி என்ன இதுக்கு இப்படி பிடிக்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே சிந்து சொல்லவும் உடனே இதை கேட்ட எசகியுமே நீ அங்கே உயிரோடு இருக்கக்கூடாது, நீ உயிரோடு இருக்கிறதுனால தானே நாங்கள் செய்கிற தப்பெல்லாம் நீ கண்டுபிடிச்சி அந்த அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க. அதனால் நீ உயிரோடு இல்லைனா நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு உன்னை நான் கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலையும் போவேன், ஆனால் உன்னை உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு இருந்தா கத்தியை எடுத்து அங்கே சிந்துவை குத்திடுறாங்க. உடனே சிந்து வந்து வழியில் துடிக்கவும் அங்கே இருக்கிற எல்லாருமே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கவும் இங்கே கத்திப்பட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே அங்கே கோயிலில் இருந்த எல்லாருமே ஆம்புலன்ஸுக்குமே கால் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸுமே வந்து இங்கே சிந்துவை கூட்டிகிட்டுமே போகுது. போகிற வழியிலே இங்கே சிந்துவுமே ரொம்பவே மயக்க நிலையிலையுமே கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து எசகி வந்து கத்தியை வந்து வயிற்றுலேயே இறக்கிறதுனால இங்கே சிந்துவால் மூச்சையே விட முடியல, மூச்சு திணறல் ஏற்பட்டுருது. உடனே உள்ளே இருந்த நர்ஸுமே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆக்சிஜன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சு பார்க்குறாங்க. அந்த மூச்சு திணறல் வந்து நிற்கவே மாட்டுது. அதுக்கப்புறம் இங்கே ஆம்புலன்ஸும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே போயிட்டுருக்கு. ஒரு சைடு இங்கே சிவாவுமே ஹாஸ்பிட்டலில் சிந்துக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமலே மற்ற ஒரு பீப்புளுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு கிளைண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு இங்கே சிந்துக்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க. சிந்துக்கிட்ட பேசணும் போல் நினைக்கிறாங்க. சிவாவும் சிந்துக்கு கால் பண்ணுறாங்க, சிந்துக்குமே ரீச் ஆக மாட்டுது. உடனே சிவாவுக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. சிந்து நம்ம ஃபோன் பண்ணால் உடனே எடுத்துருவாளே, இப்போ ஏன் எடுக்க மாட்டா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுக்கு ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்குமே வந்து பார்க்குறாங்க. வீட்டில் வந்து யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வருது. உடனே இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு பிரேமா நீங்கள் இங்கே சிந்துவை பார்த்தீங்களா, சிந்துக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டா, அவள் எங்கே இருக்கானே சொல்லிட்டு தெரியல அப்படின்னு ஒன்று மாதிரி இங்கே சிவாவுமே கேட்குறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியுமே சிவா என்னப்பா சிந்து அவள் எங்கேயா வேணால் போயிட்டுருக்க போகிறா, உனக்கு என்ன வந்துச்சு, அவள் எங்கே இருந்தா என்ன, அவளை தான் நீ டிவோர்ஸ் பண்ண போகிறல்ல, அவளை நாத்துக்கு நீ மறுபடியும் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லவும் உடனே சிவாவுமே பிரேமா நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, சிந்துவை காணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இப்படிலாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பயம் கஷ்டமாகவும் இருக்குது, நீங்கள் போய் இப்படிலாம் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லவும் உடனே அன்னபூர்ணியுமே சிவா இங்கே சிந்து எங்கே தான் போயிருக்க போகிறா, அவள் இங்கே இது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பா, அந்த கேட்ரிங் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா, அங்கே தான் இருப்பாவா சிவா, அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்கே சிவாவுமே பெரியம்மா நான் அங்கே கேன்டீனில் பார்த்துட்டு தான் வந்தேன், அங்கே சிந்து இல்லை, சிந்து வந்து மார்னிங்லேருந்தே வரல அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டாங்க, அவளுக்கு ஃபோன் பண்ணியுமே ஃபோன் எடுக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அவளுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லவும் உடனே இங்கே அன்னபூர்ணியுமே சிவா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க, சிந்துவை நினைக்காத, அவ கூட சேராத, அவ கூட பழகாதன்னு சொல்லிட்டு
சொல்லியுமே உனக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அவள் வந்து உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீ அவளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காத சிவா. அவள் உன்னை ஏதோ சொல்லி உன்னை மயக்கிட்டு இருக்கா. நீ தான் அவள் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக நீ ஒரு நாள் அவள் சொல்கிற பொய்யெல்லாம் கேட்டுக்கிட்டு அவள் மிகப்பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்துட்டு போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இதை கேட்ட சிவாவுமே எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே பைரவியுமே ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்க ஆறுமுகமும் அங்கே பைரவி ரூமுக்கு போகிறாங்க. பைரவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ நட்ட அந்த கரும்பு விதைகளெல்லாம் நல்லபடியாக அங்கே முளைச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே எல்லாமே பச்சை பசைன்னு இருக்குது. சொன்ன மாதிரி நீ கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி அந்த விளைச்செல்லாம் நல்லபடியாக விளைச்சி காட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போவே நம்பிக்கை வந்துருச்சு. நீ எப்போவுமே எந்த ஒரு விஷயத்த பண்ணத்துக்கு முன்னாடியுமே நான் 100 டைம் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என்னதான் இருந்தாலையும் அந்த இதில் வந்து கரும்பு முளையாது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லியுமே இங்கே நெகட்டிவ் எனர்ஜி சொல்லியுமே நீ பாசிட்டிவாக மாற்றி காமிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் இல்லாமல் அதுக்கு கரெக்டாக பார்த்து களை மருந்து பூச்சி மருந்துன்னு சொல்லிட்டு தெளிச்சிக்கிட்டே இருக்கணும் பைரவி. அதெல்லாம் இது மருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ என்கிட்ட வந்து கேளு, தயங்காமல் வந்து கேளு, நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட பைரவியுமே கொஞ்சம் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. என்னதான் எங்கள் ஆறுமுகத்தை நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பைரவி அவங்க அப்பாவும் சொன்னாலையும் எங்கள் பைரவிக்கு புரியல. ஆனால் இப்போ லைட்டாக புரிய வருது. கொஞ்சம் போக போக கண்டிப்பாக எங்கள் ஆறுமுகத்தை பற்றி பைரவி புரிஞ்சுக்க தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.